அவன் ஆவியில உற்சாகமாக தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்? அவனுடைய முடிவு வரைக்கும். இயேசு வருகிறார் அப்படிங்கிறதாங்க பிரசங்கம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இவ்வளவுதாங்க பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இவ்வளவுதான் பிரசங்கம். 3.5 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டே இருக்கிறான். வனாந்தரத்துல கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். ஏங்க இது மட்டும் என்ன நீ பாட்டு சொல்லிட்டே இருக்கிறிய? இயேசு வரார் வரார் வராருன்னு, இயேசு வராருன்னு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்றிய. வரட்டும், வந்தா பார்த்துக்கலாம். நீ ஏன் கத்துற? வர்ற வரைக்கும் கத்த வேண்டியது என்னோட வேலை. கொஞ்சம் பேர் அப்படி பார்த்துட்டே போவான். அடுத்து என்ன சொல்லுவான்? அடுத்த ட்ரிப் வரவாங்க, இவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் மனம் திரும்பி ஒருத்தர் வராரு வராருன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஒரு கூட்டம் ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும். ஒரு கூட்டத்துக்கு அந்த போதனை தேவைப்படும். இப்போ இந்த ஞானஸ்தானம் எடுத்த கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஞானஸ்தானம் எடுத்தவன் எப்படி இருப்பான்? இவர் இருந்தாலும் சொன்னாலும் ஞானஸ்தானம் எடுத்தா பின்னாடி யாருமே வரலையே, பின்னாடி யாருமே வரா மாதிரி தெரியலையே, இந்த ஆள் சும்மா இப்படித்தான். உடனே என்ன சொல்லுவாங்க?